நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஜான் சீனா அவர்கள் வில்லாதி வில்லனாக மாறியிருப்பார். அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் கண்டென்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணாமல் டெய்லியும் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜான் சீனா அவர்கள் இனி நடந்த எலிமினேஷன் சாம்பர் ஈவெண்ட் மெயின் ஈவெண்ட்டில் வந்துட்டு மென்ஸுக்கான எலிமினேஷன் சாம்பரை வின் பண்ணியிருப்பார். வின் பண்ணதும் இல்லாமல் அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸும் வந்திருப்பார். ராக்கோட செக்மெண்ட்லாம் நடந்திருக்கும். இப்போது வந்துட்டு நம்ம ஜான் சீனா அவர்கள் வில்லாதி வில்லனாக எதுக்கு மாறினாங்க, அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஜான் சீனா அவர்கள் இன்றைக்கி வின் பண்ணியிருப்பார். அந்த மொமெண்டம் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போதைக்கு கோடி ரூட்ஸோட டைட்டில் ரேஞ்ச் கொஞ்சம் ரொம்பவே போரிங்காக தான் போகுது. அதுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டடாக அவர் ஃபியூடை நல்லா கொண்டு போகணும், ரெசில்மீனாக்கு ஹைப் ஏற்றணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம ஜான் சீனாவை இப்போ வந்துட்டு ஹீல் டர்ன் பண்ண வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரிய வருது. ஸோ ஜான் சீனா எவ்வளோ பெரிய ரெஸ்லர்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும். பட் இருந்தாலும் கோடி ரூட்ஸோட அவர் மோதுறாரு. ஸோ மோதும்போது ஒரு மிகப்பெரிய அந்த ஸ்டோரி லைனுக்கு ஒரு ஹைலைட்டடான விஷயமே கேரக்டர் தான். ஸோ ரெண்டு பேருமே வந்து ஃபேஸாக இருந்தாங்க அப்படின்னா பெருசாக வந்து அந்த ஒரு மேட்சுக்கான இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. ஸோ வழக்கம் போல் கோடி ரூட்ஸ் தொடர்ந்து ஒரு 6 மாதமே வந்துட்டு அவரோட டைட்டில் ரேஞ்ச் ரொம்பவே போரிங்காக போகுது. அவருக்கு கொஞ்சமாச்சு புஷ் கொடுக்கணும். ஸோ அவரோட ஸ்டோரி லைன் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும். அண்ட் ரெசில்மேனியாவோட கிட்ட வந்துட்டுருக்கு. இதுக்கெல்லாம் காரணமாக தான் வந்துட்டு நம்ம ஜான் சீனாவை ஹீல் டர்ன் பண்ண வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரிய வருது. ஒரு ஹீல் ரெஸ்லர் ஒரு ஃபேஸ் ரெஸ்லரோட ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் என்றைக்குமே ரெசில்மேனியாவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ரெண்டுமே ஃபேஸ் ரெஸ்லராக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்காது. இதுதான் உண்மை. ஸோ மேட்சை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் சீனாவை ஹீல் டர்ன் பண்ண வச்சுருக்காங்க WWE. வரப்போகிற ரெசில்மேனியாக்கான அந்த மெயின் ஈவெண்ட் மேட்சுக்காக தான் வந்துட்டு இவ்வளவு மாற்றங்கள். சீனாவோட வில்லாதி வில்லன், சீனா வின் பண்ணது எல்லாமே. ஸோ கோடி ரூட்ஸ்க்கு புஷ் கொடுக்கணும், கோடி ரூட்ஸோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி லைன் கொடுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான். ஏன்னா நீங்கள் இந்த சைடு வேர்ல்டு டைட்டில் பாருங்களேன், வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஜே ஊசோ, குன்தர், இதுக்கான எதிர்பார்ப்பு ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லை. ஸோ அதனால வந்துட்டு இந்த சைடாக இருக்கிற கோடி ரூட்ஸ்க்காவது ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்போட ஒரு நல்ல ஸ்டோரி லைனோட ஒரு மேட்சை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெசில்மேனியாவில் நம்ம ஜான் சீனாவை ஹீல் டர்ன் பண்ண வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரிய வருது. நீங்கள் போன வருஷம் பாருங்களேன், நம்ம ரோமன் ரெயின்ஸ் ஹீல் டர்ன் அண்ட் பேபி ஃபேஸாக வந்துட்டு பியூராக நம்மளோட கோடி ரூட்ஸ் இருந்திருப்பாரு. அந்த மேட்சை வந்துட்டு நம்ம 2 வாட்டி கிட்ட நம்ம ரெசில்மேனியா பார்த்தோம். இருந்தாலும் போர் அடிக்கல, ஏன்னா ஸ்டோரி லைன். ஸோ அதே போல் ஒரு ஸ்டோரி லைன் இப்போ வந்துட்டு நம்மளோட கோடி ரூட்ஸ்க்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் வந்துட்டு அகெயின்ஸ்டாக வந்துட்டு நம்ம சீனாவை வில்லனாக மாறி வச்சுருக்காங்க WWE. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஜான் சீனா ஃபேன்ஸ்க்கு இது கொஞ்சம் ஏற்றுக்க முடியாதவும் இருக்கலாம், ஏற்றுக்கும் முடியுன்றவங்களும் இருக்கலாம். ஏன்னா ஜான் சீனாவை பேபி ஃபேஸாக பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா பழகிருப்பாங்க. இவர் வந்துட்டு வந்தாலே வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் பண்ணுவார், நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜான் சீனாவை இதுக்கப்புறம் ஜான் சீனா ஃபேன்ஸே பார்க்காத நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பண்ண போகிறாரு WWEல. அவர் வில்லாதி வில்லனாக இதுக்கப்புறம் என்னவா வந்துட்டு எடுக்க போகிறான்னு தெரியல. இதுக்கப்புறம் அவரோட மூவ்லாம் ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரே ஒரு காரணம் தாங்க, ஜான் சீனா வந்துட்டு இப்போ கோடி ரூட்ஸை கொஞ்சம் வளர்த்து விடணும் அண்ட் கோடி ரூட்ஸோட ஸ்டோரி லைன் இன்ட்ரெஸ்டிங்காக போகணும். ஆப்போசிட்டில் இருக்கிற அனதராக இருக்கிற வேர்ல்டு ஹெவிவெயிட் டைட்டில் மேட்ச் இருக்குது பார்த்தீங்களா, குன்தர் ஜே ஊசோ, அந்த மேட்சை விட அந்த மேட்ச்க்கு யாருக்கும் எதிர்பார்ப்பு இல்லை. ஆனால் இந்த ஒரு டைட்டில் மேட்ச்க்காவது எதிர்பார்ப்பு கொடுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் சீனாவை வில்லனாக வச்சுருக்காங்க, கோடி ரூட்ஸோட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி லைனுக்காக தான். ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? ஜான் சீனாவோட ஹீல் டர்ன் பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதும் கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.